ஓகே. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து திண்மங்களின் மேற்பரப்பளவு. அப்போ இது வந்து கிரேட் லெவலில் ஸ்ரீலங்கா சிலபஸில் வந்து கிரேட் லெவலில் வந்து ஃபோர்த் சாப்டராக வந்து இருக்குது. அண்ட் இது வந்து பெரும்பாலும் வந்து இது ஜென்ரலாகவே எங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோன்னு எல்லாம். ஓகே. ஸோ திண்மங்களின் மேற்பரப்பில் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது வந்து இதில் நான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது அடிசதுரமாக உள்ள செங்கூம்பகம். இந்த கூம்பகத்திலே வந்து கணக்காக இருக்குது. அதாவது அடிசதுரமாக உள்ளது, அடி ஐங்கோண வடிவத்தில் இருக்கிறது, அடி அறுகோண வடிவத்தில் இருக்கிறது என்று கணக்க வகை இருக்குது. அதில் நாங்கள் பார்க்க போகிறது அடிசதுரமாக உள்ளது. இப்போ இதன் படம் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 3Dயாக வந்து திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட விளங்கும். கீழே அடி வந்து சதுரமாகவும் மிச்ச பக்கங்கள் வந்து 4 பக்கங்களும் வந்து முக்கோணமாக வடிவத்திலையும் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இதை சொல்லுவோம் வந்து சதுர அடி என்று சொல்லுவோம். இப்போ இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம் சதுர அடி. அண்ட் இது வந்து முக்கோண முகம். ஓகே, முக்கோண முகம். அண்ட் இதில் வந்து பாருங்க, இந்த சதுரத்தின் சென்டரும் இந்த 4 முகங்களும் முக்கோண முகமும் சந்திக்கிற அந்த புள்ளியையும் நாங்கள் ஒரு நேர்கோட்டால் இணைச்சோம்டா இது ஒரு செங்குத்தாக இருக்கும் இந்த கோடு. அப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்குத்து உயரம் அப்படின்னு சொல்லுவோம். செங்குத்து உயரம். அதே சமயம் இந்த ஒவ்வொரு முக்கோணத்திட்டையும் சாய்ந்திருக்கும் தானே, இப்போ இது அண்ட் இது 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 அப்படி 4 இருக்கு தானே, அந்த 4 அதை சொல்றது சாய்ந்த விளிம்பு. சாய்ந்த விளிம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சாய்ந்த விளிம்பு. இது ஏனென்றா எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ இந்த மேற்பரப்பளவுக்கு வந்து ஒரு சமன்பாடு எடுக்க போகிறோம். அந்த சமன்பாட்டில் வந்து இந்த இப்போ எங்களுடைய இந்த சதுர கூம்பகத்தின் பகுதிகள் வந்து தேவைப்படும். ரைட். அப்போது இந்த சதுர கூம்பகத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு அதுக்கு நாங்கள் எப்படி போடலாமட்டா சும்மா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முதல் இந்த அடி சதுரமாக உள்ள செங்கூம்பகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சதுர கூம்பகத்தின் மேற்பரப்பளவு அப்படின்னு போடுவோம். நாங்கள் இப்போ ஈக்குவேஷன் எடுக்க போகிறோம். சதுர கூம்பகத்தின் மேற்பரப்பளவு. ஓகே, சமன். இதுக்கு நாங்கள் எடுக்க போகிறோம் சமன். எப்படி வருமாண்டா ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் என்னென்ன முகம் இருக்குது. முதலாவது வந்து சதுரம் இருக்குது. அப்போது சதுரத்தின் பரப்பளவு, இப்போ நாங்கள் மேற்பரப்பளவுன்ற என்ன சுத்த வரை இல்லாத பரப்பளவையும் கூட்டுறது. இப்போ முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா சதுர அடியின் பரப்பளவு. அப்போ சதுர அடியின் பரப்பளவு, அடியின் பரப்பளவு சக மிச்சம் பாருங்க 4 முகங்களும் வந்து முக்கோணம். அந்த 4 முக்கோணம் வந்து சமனாக தான் இருக்கும். ஏன்னா அப்போத்தான் வந்து எங்களுக்கு வந்து ஒழுங்கான ஒரு சதுர அடி கும்பகம் கிடைக்கும். அப்போ இந்த 4 முக்கோண முகம் இருக்குது, அது 4மே ஒன்றுக்கொன்று சமன். அப்போ நாங்கள் தனித்தனி எழுதாமல் 4 தர ஓகே முக்கோணத்தின் பரப்பளவு, ஒரு முக்கோண முகத்தின் பரப்பளவை கண்டுட்டு அதை 4 பெருக்கி கூட்டி விட்டோம்டா ஓகே முக்கோண முக பரப்பளவு. அப்போ இதுதான் வந்து ஒரு சதுர அடி கூம்பகத்தின் மேற்பரப்பளவுக்கான சமன்பாடு. என்னது? சதுர அடியின் பரப்பளவு ப்ளஸ் 4 தர முக்கோண முக பரப்பளவு இப்படி போடுறோம். ரைட். இப்போ இது வந்து நம்மளோட சமன்பாடு. இதுக்கு வந்து நாங்கள் ஒரு அக்ஷர கணிதங்களில் ஒரு இதுகளில் ஒரு நாங்கள் ஒரு குறியீட்டில் கொடுத்தோம்னா எப்படி கொடுக்கலாமண்டா, இந்த ஒரு சதுர அடியின் நீளத்தை நான் வந்து ஏ என்று எடுக்கிறேன். இப்போ நான் திருப்ப இதில் போட்டேன்டா ஓகே வேறு ஹெல்ப் என்னால் போடுறேன். இதில் இந்த சதுர அடியின் ஒரு பக்க நீளத்தை வந்து நான் ஏ என்று எடுக்கிறேன். அப்போ எல்லா பக்கமுமே தான் இருக்கு. இதில் வந்து நான் இப்போ எங்களுக்கு ஆல்ரெடி கீழ படத்தில் இருந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன்டா, இந்த மேலே நான் கீழ படத்தை இப்போ மேலே கீழ படத்துக்கே தான் இந்த சதுர அடி இருக்குது தானே, அந்த சதுர அடியை வந்து நான் வந்து ஒரு பக்கத்தை ஏ என்று எடுக்கிறேன். ஏ நீளம் அழகு என்று எடுக்கிறேன். அதே மாதிரி முக்கோண முகத்தில் வந்து முக்கோணத்தின் இந்த நடுவில் போதில்லோ செங்குத்துயரம் அதை எல் என்று எடுக்கிறேன். அதே நேரம் வந்து மற்றதை ஏ இல்லைண்டா இவ்வளவு வந்து ஏஏ இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். அப்போ இப்போ நான் இதை வச்சுக்கொண்டு வெளியினேன்டா 4 தர முக்கோணத்தின் முகப்பரப்பளவு என்ன, அரை தர அடி தர அடி என்ற ஏ தர செங்குத்துயர மேல். அப்போ இதுல இருந்து நான் என்ன சமன்பாடு போடலாம்டா, ஒரு சதுர கூம்பத்தின் மேற்பரப்பின் மொத்த சமன்பாடு ஏ வர்க்கம் சக இந்த அரையில இருக்க இது வெட்டுப்பட்டா 2AL என்று வரும். அப்போ அது நான் சதுர கும்பத்தின் மேற்பரப்பளவு வந்து ஒரு கேபிட்டல் ஏயில் நான் போட்டா, சதுர கும்பத்தின் மேற்பரப்பளவு ஒரு கேபிட்டல் ஏயில் போட்டா அது சமன் ஏ வர்க்கம் பிளஸ் 2AL. இதுதான் ஒரு சதுர கூம்பகத்தின் மேற்பரப்பின் சமன்பாடு.
விளங்கிட்டோ? அப்போ பாருங்க, இது நான் இப்போ இதில் எடுத்தபடி ஏ என்றது சதுரத்தின் நீளம். அப்போ உங்களுக்கு சதுரத்தின் நீளமும் தந்து முக்கோணத்தின் பக்கத்தின் செங்குத்துயரமும் தந்தால் நீங்கள் இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி செய்யலாம். இது வந்து நாங்கள் அடிப்படையிலேருந்து பெற்ற ஒரு சமன்பாடு. இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நேரம். ஓகேயா? ரைட். இப்போ நாங்கள் வந்து ஒரு கேள்வி ஒன்று செஞ்சு பார்ப்போம். இது சம்மந்தமான ஒரு கேள்வி ஒன்று செஞ்சு பார்ப்போம். ஓகே, இதில் ஸ்க்ரீனில் தெரியுது இந்த கேள்வி பார்ப்போம். சதுர அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர் ஆகவும் முக்கோண முகத்தின் செங்குத்து உயரம் 15 சென்டிமீட்டர் ஆகவும் உள்ள ஒரு சதுர செங்கும்பகத்தின் மொத்த மேற்பரப்பின் பரப்பளவை சதுர சென்டிமீட்டரில் காண்க. அப்போ நாங்கள் முதல் வந்து இந்த கொஷின் செய்ய முதல் வந்து தந்த தரவுகளை குறிப்போம். ஏ என்றது வந்து 10 சென்டிமீட்டர். அதே மாதிரி வந்து முக்கோண முகத்தின் செங்குத்து உயரம் அதுதான் நாங்கள் வச்ச எல், அது 15 சென்டிமீட்டரா ஆக உள்ள சதுர கும்பகத்தின் மொத்த பரப்பை காண்க. ரைட். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இப்போ வசன கணக்கு செய்கிற மாதிரி செய்கிறேன்டா எப்படி செய்யலாமாண்டா, ஃபர்ஸ்ட் அடியின் பரப்பளவை காணுவோம். அடியின் பரப்புன்னு சொல்லப்படுற சதுர அடியா எவ்வளோ இருக்கும்? 10 100 அலகு போட்டிங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு முக்கோண பரப்பை ஃபர்ஸ்ட் காணுவோம். ஒரு முக்கோண பரப்பு அது என்னவா இருக்கும்? அரை தர அடி வந்து சதுரத்தின் அடி தான் 10 தர செங்குத்தியரம் 15. ஸோ இது வந்து 75 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். இப்போ வந்து மொத்த பரப்பளவு காணணும். அதுக்கு முதல் வந்து ஒரு முக்கோண பரப்பு கண்டுறாங்களானே. அப்போ மொத்தமாக 4 முக்கோண பரப்பு, மொத்தமாக 4 முக்கோண பரப்பு அப்படி போட்டோம்டா வந்தபடியே 4ஆல் பெருக்கி விட்டீங்கன்னா ஓகே. ஸோ இது வந்து 300 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்போ வந்து பாருங்க, சதுர அடி பரப்பளவையும் இந்த 4 முக்கோண பரப்பளவையும் கூட்டி விட்டீங்கன்னா அதுதான் இந்த சதுர கும்பகத்தின் மொத்த பரப்பளவு. ஆகவே சதுர கும்பகத்தின் மொத்த பரப்பளவு ஈக்குவல் டு சதுர அடியின் பரப்பளவு எவ்வளவு? 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 4 முக்கோண பரப்பளவு 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கூட்டி விட்டீங்கன்னா 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் விட. இப்போ இது வந்து ஒரு செகண்ட் பார்ட் கொஷனாக வரைக்கும் நீங்கள் எப்படி எழுதுறதா உண்மையான எல்லாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் எழுதுறது. ஏன்னா இப்போ உங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நீங்களாக தான் சமன்பாடு எடுத்த நாங்கள். அப்போ பார்க்க இது எங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஏதாச்சும் வந்தால் நீங்கள் அந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி செய்யலாம். அதாவது அந்த ஈக்குவேஷனின் படி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a. ஸோ ஏன்றது 10 வர்க்கம் சக 2 தர 10 தர 15 அண்ட் இது வந்து 100 அண்ட் இது வந்து 300. ஸோ டோட்டல் 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதில் என்ன விஷயம்ண்டா, எங்களுக்கு வந்து அந்த தரப்படுற எல் வந்து முக்கோண பக்கத்தில் செங்குத்துயரம். சில நேரங்களில் எங்களுக்கு வந்து அந்த இருக்குத்தானே அந்த இதான் வந்து எங்களோட படம்ண்டா, சாரியா இது இல்லை, சில நேரம் இந்த மொத்தமாக வந்து அந்த கூம்பகத்தின் செங்குத்துயரம் என்று சொன்ன நடுவில் இதுன்ற உயரங்களும் தரக்கூடும். அப்போ நீங்கள் அதையும் கவனிக்கணும். எதை தெரியணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நாங்கள் கவனிக்கணும். ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் வந்து அதாவது சதுர அடி செங்கும்பகத்தின் மேற்பரப்பளவின் விடயங்கள்.